ஹலோ யூஎஸ் சரசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம். இப்போ இந்த சாப்பாடு செய்யறதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். அரிசி 1 டம்ளர், துவரம்பருப்பு 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணது, தக்காளி 2 கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுருக்கேன், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் அரைக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பூண்டு 5 பல், கருவேப்பிலை ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1.5 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கு மசாலா. அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், சாம்பார் தூள் கொஞ்சம், உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம். அடுத்தது ஆயில் தேவைக்கு. இப்போ நான் ஆல்ரெடி இதை நான் நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அம்மி இல்லாதவங்க ஜீரகத்தூள் போட்டுட்டு பூண்டை நசுக்கி போட்டுட்டு கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி அரிசி பருப்பையும் நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சரிசியில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட போதும். நான் புழுங்கல் அரிசி பொன்னி அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதனால் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் ஏற்றிட்டேன். அடுத்ததாக ஆயில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறோம் 1 டம்ளருக்கு. இவ்வளோதாங்க இந்த பருப்பு சாதத்துக்கு தேவையானது. இவ்வளோதான், ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டேன். கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு. அடுத்ததாக கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். வதங்கிட்டு இருக்கும்போது இந்த தக்காளியும் நம்ம சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு அடுத்ததாக இந்த சாதத்துக்கு இதுதாங்க இது சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டே இந்த ஜீரகம் கருவேப்பிலை பூண்டு நசுக்கி வைக்கிறதா இந்த சாதத்துக்கு டேஸ்ட்டு. அதையும் அரைச்சி இதை போட்டாச்சு. சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு இப்போ சாம்பார் தூள் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்ததான் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பையும் கூடவே போட்டிங்கன்னா இதெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். 1 டம்ளர் தேவையான அளவு இது உப்பு போட்டுறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு பொன்னி அரிசி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1க்கு 3 டம்ளர் தண்ணி விடுங்க. பச்சரிசிக்கும் அதே அளவு வச்சிங்கனாலும் நல்லா குழஞ்சி நல்லாயிருக்கும். இந்த ரைஸெல்லாம் செய்யும்போது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 1க்கு 3 அளவு தண்ணி ஊற்றி இப்போ தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதித்த உடனே அரிசி போட்டுட்டு 3 சவுண்டு விட்டு இறக்கிற வேண்டியதுதாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி பருப்பும் இன்னும் ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு போட்டுருங்க. ஏன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துறோம், அதனால் தண்ணி இல்லாமல் போட்டால் நல்லாயிருக்கும். பருப்பு சாதம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்ல விஷயம் பருப்பு சாதம். இதே பருப்பு சாதத்தில் நீங்கள் வேணும்னா வெஜிடபிள்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ இதை வெயிட் போட்டுட்டு சாதாரணமாக நம்ம ரைஸ்க்கு 3 சவுண்டு வைக்கிற மாதிரி வச்சுட்டு இறக்கிட்டோம்னா பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். 3 சவுண்டு வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ 3 சவுண்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. வெயிட் ஆறட்டும். பருப்பு சாதம் வெயிட் ஆறிடுச்சு. எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம்.
இதில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் ஏரியாவில் கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த ஏரியாவில் வந்து இந்த பருப்பு சாதம் ரொம்ப ஃபேமஸுங்க. அரிசி, பருப்பு, நல்லெண்ணெய் எல்லாமே செய்கிறதுனால இது வந்து அவ்வளோக்கு நல்லா திகட்டாமல் காரம் கம்மியாக போட்டு செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து மேலாக்க நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டிங்கன்னா இதோட சுவையே தனி. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய சுவையான சத்தான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு.